मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः विन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदरक्कणोपनिषदैः गायन्ति यं सामगां ध्यानावस्थिततत्कदेन मनसां पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः தேவாய தஸ்மை நம. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். விஸ்வரூப தரிசனத்தை நாம் பார்த்து வருகின்றோம். பகவான் ஈஸ்வரனுக்கு இரண்டு தத்துவங்கள் உடையது. ஒன்று மாயா தத்துவம், இரண்டாவது அந்த மாயையை இயக்குகின்ற சைதன்ய தத்துவம். சைதன்யத்துடன் மாயையாக பார்க்கும் பொழுது அந்த பிரம்மனுக்கு ஈஸ்வரன் என்று பெயர். அந்த ஈஸ்வர தத்துவத்தை இந்த பகவான் கிருஷ்ணராக தன்னை ஈஸ்வரனாக பாவித்து அந்த மாயையினுடைய அடிப்படையில் நானே இந்த உலகத்துக்கு நிமித்த காரணம், உபாதான காரணம், இரண்டு காரணமும் நான் தான். அதாவது உலகத்தை படைத்தவனும் நான் தான், வேறு எங்கோ இருந்து படைக்கவில்லை, எல்லாம் என்னிடமிருந்தே தோன்றியது. நான் வேறு ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டு அனைத்தையும் படைக்கவில்லை. குயவன் பானையை படைப்பது போல இந்த உலகத்தை நான் படைக்கவில்லை. நானே இந்த உலகமானேன். சிலந்தி பூச்சி எப்படி கூட்டில் தானே அதற்குரிய நூலை எடுத்து தானே சிலந்தி கூட்டை பின்பது போல நானே என்னிடமிருந்தே இவை அனைத்தும் உருவாகின்றன. நானே அனைத்துமாக ஆனேன். அதே என்னுடைய சாரம். மாயையினுடைய ஈஸ்வருடைய ஒரு பகுதி மாயை. மாயை இந்த 5 பூதங்களிலும் நானே இருக்கின்றேன். அனைத்து விசேஷங்களிலும் நானே இருக்கின்றேன் என்று தன்னுடைய உடலாகிய தன்னுடைய மாயையில் பகவான் அந்த மாயா சொரூபத்தை காட்டுகின்றார். மாயையினுடைய ஆற்றலினால, மாயா சக்தியினுடைய துணை கொண்டோ அல்லது ஞானத்தினுடைய துணை கொண்டோ அர்ஜுனனுக்கு இந்த உலகத்துக்கு நான் தான் காரணம் என்று தன்னுடைய மாயையை அனைத்தையும் தன்னுடைய ஒரே உடலில் காட்டுகின்றார். அதை நாம் நிறைய வர்ணனைகள் பார்த்தோம். திவ்ய ஆபரணங்கள், பலவிதமான முகங்கள், பலவிதமான துடைகள், தேவர்கள், மகரிஷிகள், ஞானிகள் தன்னுள் காட்டி பகவானிடம் காட்டுகின்றார். இதை பார்த்த அர்ஜுனன், நீங்கள் எனக்கு ரோமமானது மெய் சிலிர்க்கின்றது, ஆச்சரியமாக இருக்கின்றது, பயந்து நடுங்கி தழுத்தழுத்த குரலில் பிரணம்ய சிரசா தேவம், இறைவனை தலைவணங்கி கீழ்கண்ட வார்த்தைகளை கூறினான் என்று நாம் சிந்தித்தோம். எப்படி என்றால், உங்களுடைய பழைய உருவத்தை எனக்கு காட்டுங்கள். கிரீடத்தை தரித்தவரும் கதை ஏந்தியவரும் சங்கு சக்கரதையாக இருக்கின்ற நீங்களே அனைத்துமாக இருக்கின்றீர்கள். உங்களுடைய பழைய உருவங்களை எனக்கு காட்டுங்கள். அனைத்தும் விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து அனைத்து தேவர்களும் உங்களை வணங்குகின்றார்கள். ருத்ரர்களும் ஆதித்யர்களும் இந்த ருத்ரமான மரண பயத்தில் மரணத்தை கேட்டு பார்த்து அவர்கள் மரணத்திலிருந்து அதிகமாக மரணம் வேண்டாம்,
அதிகமாக நீங்கள் வாய்க்க வேண்டாம், சுமுத்தாக அழிங்கள் என்று சொஸ்தி வாழி வாழி என்று உங்களை வாழ்த்துகிறார்கள், உங்களை மங்களத்துடன் வாழ்த்துகிறார்கள் என்று கோர பற்களை உடையதும் உங்களுக்கு முகங்களை கொண்டு அந்த போரக் கற்களில் அனைத்தையும் நீங்கள் கடித்து நக்கி உமிழ்கிறீர்கள் என்று பகவானிடம் அவன் கூறினான். எப்படி அந்த இது எப்படி இருந்துச்சா, எப்படி விட்டில் பூச்சிகள் வெளிச்சத்தை நோக்கி ஓடி இருப்பது போல இந்த உலகத்தில் அனைத்து உயிர்களும் விட்டில் பூச்சி போல அழிந்துவிட்டது, உங்களிடம் நுழைகின்றது, 1000 சூரியர் போல பிரகாசிக்கின்றது என்று அர்ஜுனன் வர்ணனை செய்தான். ஆகையினால பகவான் சொல்கிறார், அர்ஜுனா, இதிலிருந்து என்ன தெரியுது? தஸ்மாத் துவம் உத்திஷ்ட யதா லபஸ்வன்னு சொன்னார் பகவான். ஆகையினால நீ எழுந்து போரிடு, நிமித்தம் மாத்திரம் பவ, அனைத்தும் என்னால் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது, நீ நிமித்தமாறு, நிமித்த மாத்திரம் பவ என்று பகவான் கூறுகின்றார். நீ காரிய நிமித்தம் மாத்திரம் பவ, நீ நிமித்தமாக மட்டும் இரு, அனைத்தையும் நான் செய்துவிட்டேன், உன்னுடைய கடமைகளை நீ செய்து கொண்டவனாக இரு, உன்னுடைய கடமைகளை செய்வதால் உனக்கு பாவம் வராது. யாராரு? துரோணர், பீஷ்மர், கர்ணர் அனைவரும் இறந்து விட்டார்கள், ஆனால் உத்திஷ்ட என்று எழுந்திரு என்று கூறி அவருடைய மீண்டும் சஞ்சயன் கூறினான். இந்த கேசவருடைய இந்த வார்த்தைகளை கேட்டு அர்ஜுனன் நடுங்கிக் கொண்டு கைகூப்பையோடு நமஸ்கரித்து, பழைய வடிவத்தை எனக்கு காட்டுங்கள் என்று அர்ஜுனன் வேண்டுவதாக நாம் பார்த்தோம். தளத்தளத்த குரலில் பயந்து நடுங்கி தொண்டைக்கு வரலும் அந்த குரல் நடுங்கியவனாக பக்தி வசவட்டப்பட்டு நமஸ்கிருத்திய பூய ஏவாகம் கிருஷ்ணம் சகத்கதம் பீதக நமஸ்கரித்து மிக பயந்தவனாய் கிருஷ்ணனை வணங்கி இந்த தழுத்தழுத்த குரலில் இவ்விதமாக கூறினான் என்று நாம் பார்த்தோம். சஞ்சயன் சொல்கிறான், விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து தழுத்தழுத்த குரலில் கீழ்கண்ட வார்த்தைகளை அர்ஜுனன் கூறினான். ஆகையினால என்று சஞ்சயன் திருதராஷ்டிரனிடம் கூறுவதாக இதில் அமர்ந்திருக்கின்றது. அந்த பரமாச்சாரியருடைய மேலான வசனத்தை கேட்டு அந்த சமரசம் இப்படியாவது அனைவரும் ஏற்பது உறுதி என்று திருதராஷ்டிரனும் சஞ்சயன் கூறுகின்றான். ஆனால் சஞ்சயன் மனதில் நினைக்கின்றானா, இதையாவது பார்த்து திருதராஷ்டிரன் போரை நிறுத்துவதற்கு உடன்பட மாட்டாரா, போரை நிப்பாட்ட மாட்டாரா, சமரசம் பார்த்து வரமாட்டாரா என்று சஞ்சயன் நினைப்பதாக இதில் வர்ணிக்கப்படுகின்றது. அந்த விஸ்வரூபத்தை பார்த்து தழுத்தழுத்த குரலில் பயந்து நடுங்கிய அர்ஜுனன் பகவானிடம் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றான். என்ன வேண்டுகோள்? 36வது ஸ்லோகம் என்று விளக்கம் பார்ப்போம். அர்ஜுன உவாச்ச ஸ்தானே ரிஷிகேஷ தவ பிரகிருத்யா ஜகத் பிரகர்ஷ்யாத்மா அனுராஜ்யதே ச ஜகத் பிரகர்ஷ்யத்யாத்மனோ ராஜ்யதே ச ரக்ஷாம்சி பீதானி திசேத்ரவந்தி சர்வம் நமஸ்யந்திய சித்தசங்காஹம் சர்வம் நமஸ்யந்தி ச சித்தசங்காஹம். அந்த விஸ்வரூப தரிசனத்தை பார்த்து பகவானிடம் அர்ஜுனன் வேண்டுகோள் விடுக்கின்றான். என்ன சொல்றான்? அர்ஜுனன் உவாச்ச, அர்ஜுனன் சொன்னான், ரிஷிகேசக, ஏ ரிஷிகேசனே, இந்திரியங்களை தன்வசத்தில் கட்டுப்படுத்தியவனே என்று பகவானை அழைக்கின்றான். ஏ ரிஷிகேஷ, தவ உங்களுடைய பிரகிருத்யா புகழை ஜகத் உங்களுடைய புகழை கூறுவதால் ஜகத்
உலகமானது பிரகிருஷ்யதி மகிழ்ச்சி அடைகிறது. ரக்ஷாம்சி பீதானி அன்பும் கொள்கின்றது. பிரகிருஷ்ய அனுரஞ்சியதே ச அன்பும் கொள்கிறது. ரக்ஷாம்சி ராட்சசர்கள் பீதானி பயந்தவர்களாய் திசாம் திரவந்தி திசைகளில் சர்வம் நமசந்திச்ச சித்த சங்காக ராட்சசர்கள் பயந்தவர்களால் ஓடுகிறார்கள். சர்வம் நமசந்திச்ச சித்த சங்காக அனைத்து சித்த கூட்டமும் உங்களை நமஸ்கரிக்கின்றது. எது? சித்த சங்காக பொறுத்து கொள்ளுங்கள் என்று உங்களை நமஸ்கரிக்கின்றது. ஆக இந்த 36வது ஸ்லோகத்துடைய சாரம், ரிஷிகேசனே, உங்களுடைய புகழை கூறுவதால் உலகமே மகிழ்ச்சி அடைகின்றது. உங்களுடைய விஸ்வரூபத்தை பார்த்து திசை தெரியாமல் அந்த பக்கம் இந்த பக்கமும் ஓடி கொண்டிருக்கிறார்கள். சித்தர்கள் உங்களை கண்டு பொருத்தல்கள் என்று கூறுகிறார்கள் என்று இதில் கூறப்படுகின்றது. அர்ஜுனன் பகவானை துதித்து வணங்குகின்றான். ஈசனுக்கு இந்திரியங்களுக்கு ஈசனே, அனைத்தையும் பொறுத்தவரே, உங்கள் புகழை பாடுகின்றார்கள். யாரு? உங்களுடைய புகழை பாடுகின்றார்கள். சில பேர் மனிதர்களை புகழ்வார்கள். நீங்கள் கருணைக்கடல், நீங்கள் திறமையுள்ளவர் என்றால் அது அந்த நேரத்தில் கொடுக்க முடியாமலும் போகலாம். இறைவன் எப்படி புகழ்ந்தாலும், இறைவனை நாம் எப்படி புகழ்ந்தாலும், எப்படி அவர்களை துதி செய்தாலும் அது குறைவாகத்தான் இருக்கும். அந்த இறைவனை சாஸ்வதராக அறிந்தால்தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். இறைவனுடைய மாயை தத்துவத்தை எவ்வளவு வணங்கினாலும் அது போதுமானதாக இருக்காது. எவ்வளவு வணங்கினாலும், எவ்வளவு புகழ்ந்தாலும், எவ்வளவு பக்தி செலுத்தினாலும் அது நிறைவை அடைய முடியாது. இறைவனுடைய அணுவொரு பகுதியாக அந்த மாயையை இயக்குகின்ற சைதன்ய சுரூபமாக நாம் பார்க்கும் பொழுதுதான் இறைவனுடைய முழுமையை உணர்கின்றோம். அது இறைவனை உங்களுடைய கீர்த்தியை புகழ்வதால் ஜனங்கள் புகழ்கிறார்கள். இது பொருத்தமானதே. ஏனெனில் இறைவன் அனந்த ரூபத்தில் எவராலும் வர்ணிக்க முடியாத குணத்தை உடையவன், எவராலும் வர்ணிக்க முடியாத திருப்தி ஆனந்த சொரூபத்தை உடையவன். ஆகையினால் உங்களை வணங்குவது பொருத்தமானது. அவன் அனந்த ரூபக, அவருடைய அனுகிரகத்தினால் மக்கள் அவரிடம் அன்பு கொள்கிறார்கள். பக்தி செலுத்துவர்கள் அன்பு கொள்கிறார்கள். பக்தி செலுத்தாமல் அதர்ம வழியில் போறவர்கள் உங்களை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். அது ரக்ஷாம்சிங்கிறார். ஆக பகவானே பய அபய காரணம். பகவானை சரணடைந்தால் பயம் என்பது இல்லை. அவர் முழுமையாக அறிந்துவிட்டால் சிறிதளவும் பயம் இல்லை. ஏனெனில் ஆத்மனாத்மானம், இறைவன் ஒன்றே. பய காரணமாக இறைவன் ஒருவர்தான் இருக்கின்றார். என்னுடைய மனதிலும் மற்றவருடைய மனதிலும் உலகம் முழுவதும் இறைவன் ஒருவன்தான் இருக்கின்றார் என்று உணரும்போது இருந்தால்தானே பயம் என்பது வரும். அதனால் எல்லாமே இறைவன் நம்மை காப்பார். இறைவன் சக்திமான் என்று உணர்வதனால் நமக்கு இறைவனிடம் பக்தி செலுத்த வேண்டிய வருமே தவிர பயம் என்பது வராது. பயம் என்பது யாருக்கு வரும்? அதர்மப்படி நடப்பவர்கள், தவறு செய்பவர்கள்தான் இறைவனை கண்டு பயப்படுவார்கள். போலீஸை கண்டு யார் பயப்படுவா? திருடனே பயப்படுவார். மற்றவங்க போலீஸை கண்டு, தப்பு பண்ணுறவங்களே திருடனை போலீஸை கண்டு பயப்படுவார்கள். தப்பு பண்ணாதவர்கள் போலீஸை கண்டு பயப்பட தேவையில்லை. அது அவருடைய தானம். அதனால இந்த சொல்றார்,
அதனால் தர்மத்தை யாருக்கு பயம் வரும்? அதர்மத்தில் ஈடுபவர்களை அவர்கள் பகவான் தண்டிக்கின்றார். ஏன் அதர்மம் செய்யவும் தண்டனை பெற்றாலும் அவருடைய தடுப்பது இறைவனுடைய நியதி. அது என்னுடைய பகவானின் நீதியை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் நாலா திசைகளும் தரித்து ஓடுகிறார்கள். அது இறைவனுடைய நியதி. யார் வணங்குகிறார்கள்? சித்த கூட்டங்கள் அனைவரும் உங்களை தொழுகின்றன. சர்வ சித்த சங்காக நமச்சந்தை. இறைவனுடைய பெருமையை அவருடைய மாறாத நியதிகளையும் அறியும் இவர்கள், உண்மையை உணர்ந்த இவர்கள் அந்த தர்மத்தை ஒதுக்காமல் ஆங்காங்கு அவர்கள் தலை வணங்குகிறார்கள். யார் இவர்கள்? எக்காரணத்தால் உங்களை வணங்குகிறார்கள்? அனைவரும், அனைத்து கூட்டங்களும் உங்களை வணங்குகின்றன. நீங்கள் அதர்மம் செய்பவர்களை அவர்கள் அதர்மத்திலிருந்து பாவத்திலிருந்து காப்பதற்காக அவர்களை நசுக்கிறீர்கள், நாசம் செய்கிறீர்கள். அவர்கள் அங்குமுங்கும் தாங்காமல் ஓடுகிறார்கள். ஆனால் அதே சமயத்தில் எல்லாம் ஒன்று இறை சொரூபமாய் உங்களுடைய நம்பிக்கை வைத்து வழிபடுவர்கள், உங்களிடம் பக்தி கொண்டு வழிபடுவர்கள் உங்களை துதி செய்கிறார்கள். ஆத்ம தத்துவமாகவும் இருக்கலாம், அல்லது மாயையாகிய உங்களை பாவித்து அவர்கள் துதி செய்வதாகவும் இருக்கலாம் என்ற அர்ஜுனன் பகவானுடைய கிருஷ்ணருடைய லீலைகளை கேட்டு அந்த துதி செய்பவர்களாக அனைவரும் உங்களை நமஸ்கரிக்கிறார்கள் என்று இந்த இடத்துல அர்ஜுனன் கூறுகின்றான். எல்லாருமே உங்களை நமஸ்கரிக்கிறார்கள். ஆனால் எனக்கும் நானும் உங்களை நான் நமஸ்கரிக்கின்றேன், நானும் உங்களை நமஸ்காரம் செய்கின்றேன் என்று ஸ்ரீகேச அப்படிங்கிறார். உங்களுடைய பிரகிருத்தியால் இந்த உலகம் அனைத்தையும் சந்தோஷத்தை அடைகின்றன, அதே சமயத்தில் கருணையும் அடைகின்றன. ராட்சசர்கள் பயந்து பயந்து எல்லா திக்குகளிலும் ஓடுகிறார்கள். சித்த கணங்கள் உங்களை வழிபடுகிறார்கள். இவை அனைத்தும் உங்களுக்கு பொருத்தமானது. ரிஷிகேச அப்படிங்கிறார். சர்வ இந்திரியங்களுடைய பரமேஸ்வரனை அத்தியந்த அற்புத பிரபாவமுடைய பக்தவத்சலனான உனது பிரகிருத்தியால் உனது கீர்த்தியை அந்த கீர்த்தனத்தாலும் சிரவணத்தாலும் கேவலம் நீங்கள் மட்டுமே இருக்கிறீர்கள் என்று உணர்ந்து அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்களுடைய பிரகிருத்தியால் அவர்கள் தங்களை வணங்குவதால் பேரானந்தத்தை அடைகிறார்கள் சொல்றார். அதனால் ரிஷிகள் முதலியவர்கள் நமஸ்கரித்து உங்களை வழிபடுகிறார்கள். இந்த சிவகணம்னா கபிலர் முதலிய ரிஷிகள் உங்களை வழிபடுவதால் உங்கள் பிரகிருத்தியால் உலகம் அனைத்தும் பரமேஸ்வரனுடைய உங்கள் விஷய சுக அனுராகத்தை அடைவதும், விஷய சுக அனுராகத்தை கருணையை அவர்கள் அடைகிறார்கள். அதாவது உங்களை உருவமாக வழிபட்டு அந்த கருணத்தினுடைய அடிப்படையில் அவர்கள் சுகமாக ஆனந்தத்தையும் அடைகிறார்கள். அதே சமயத்தில் ரிஷிகள் போன்ற ஞானிகள் உங்களுடைய உண்மை சுரூபத்தை உணர்ந்து அவர்கள் பேரானந்தத்தில் அந்த ஆத்ம சுகத்தையும் அவர்கள் உணர்ந்து வழிபடுகிறார்கள் என்பது அர்ஜுனனுடைய ஒரு கேள்வி. மீண்டும் அர்ஜுனன் கூறுகின்றான். ஆகையினால என்ன 37வது ஸ்லோகம். கஸ்மாசதேன ரமேரன் மகாத்மன் கஸ்மாசதேன ரமேரன் மகாத்மன்
கிரியசே பிரம்மணா தியார்த்திகத்ரே கிரியசே பிரம்மணா அபி